தாக்குதலுக்காக தரையிறக்கின போர் விமானத்த அவங்களால 75 வருஷம் கழிச்சு தான் கைப்பற்ற முடிஞ்சுச்சு. ஏன் 75 வருஷம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ முழுசா பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த சம்பவம் எப்ப நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1942 இரண்டாம் உலக போர் நடந்துற சமயம். அப்போ அமெரிக்கால இருந்து பிரிட்டனுக்கு போறதுக்காக 8 போர் விமானம் போயிட்டு இருக்கு. அப்போ கிரீன்லாந்து பகுதிக்கு மேல போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா கடும் பனி புயல் வீசுது. அதே சமயம் எரிபொருளும் கம்மியா இருக்கிறதுனால அந்த 8 விமானமும் வந்து பாத்தீங்கன்னா ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு அந்த பனி ஏரியா தானே சுத்தி, அதனால அங்க வந்து தரையிறக்குறாங்க. என்னதான் அவசரமா தரையிறக்கிருந்தாலும் அந்த வீரர்கள்லாம் சேஃபா அங்க இருந்து மீட்டுறாங்க. பட் அந்த 8 விமானமும் அங்க விட்டு வராங்க. சரி, விட்டுட்டு அப்புறம் அந்த போர்லாம் முடிஞ்ச பிறகு பல வருஷம் கழிச்சு அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த விமானம்லாம் எடுக்கலாம் அப்படின்னு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா பனியால மூடி இருக்கு. நம்ம எங்க விட்டனே கண்டுபிடிக்க முடியாத நிலைமையா இருந்ததுனால அவங்க அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டெக்னாலஜி எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால 1992, அதாவது போர் நடந்து முடிஞ்சு 50 வருஷம் கழிச்சு அந்த ரேடார் மிஷின் மூலயமா வந்து அங்க வந்து செக் பண்ணி பாக்குறாங்க அந்த பனி சூழ்ந்த ஏரியாவை. அங்க வந்து செக் பண்ணி பார்த்ததுல சுமார் 250 அடி கீழே பாத்தீங்கன்னா அந்த விமானம் எல்லாம் அங்கேயேதான் இருந்திருக்கு. ஆனா இவங்க என்னமோ வடிவேல் கணத்தை காணும் அப்படின்ற மாதிரி இவங்க போர் விமானம் காணும் இவ்வளவு நாள் நினைச்சிருந்தாங்க. பட் பனியால 250 அடி கீழே அது போய் சேர்ந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 23 வருஷம் கழிச்சு அந்த பனிப்பாறைய ஹோல்ஸ் போட்டு அந்த போர் விமானத்தை வெளியே எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்தா எந்த டேமேஜும் இல்ல. இன்னும் சூப்பராவே இருக்கு. ஸோ அமெரிக்கா நீங்க போனீங்க அப்படின்னா அந்த விமானத்தை இன்னைக்கும் நீங்க பார்க்கலாம். அதுவும் ஓட்ட கண்டிஷன்ல இருக்கு அப்படின்றது தான் ஆச்சரியம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா பாய்.